ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KH கிரியேஷன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு அப்டேட்டான வீடியோவும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KH கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பழைய பொருட்களை எப்படி OLXல செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம OLX அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு OLX.comனு டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுற லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் லாகின்னு கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே இதில் 3 டைப்ஸ் ஆஃப் லாகின் இருக்குது. இதில் கண்டினியூ வித் ஃபோன் இருக்குது, கண்டினியூ வித் ஃபேஸ்புக் இருக்குது, கண்டினியூ வித் கூகுள் இருக்குது. நான் கண்டினியூ வித் ஃபோன் கொடுத்து என்னோடய ஃபோன் நம்பர் வச்சு நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு லோடிங் ஆகும். இதில் உங்களோட OLX அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுங்க. இப்போ லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். உங்களோட அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான், இதுதான் உங்களோட அக்கௌண்ட்டு. இதில் நீங்கள் உங்களோட பழைய பொருட்களை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் செல்லிங் இருக்குது, அப்புறம் மை ஆட்ஸ் இருக்குது. இல்லைனா ஸ்டார்ட் செல்லிங்னு கொடுத்து நான் இதில் ஒரு பழைய காரை தான் ஆடாக போஸ்ட் பண்ண போகிறேன். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். செல் அட் OLX ஸ்டோர்னு இருக்குது, அப்புறம் போஸ்ட் அண்ட் ஆட்னு இருக்குது. அந்த போஸ்ட் அண்ட் ஆட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் உங்களோட நீங்கள் எந்த பொருள் செல் பண்ணுறீங்களோ அந்த பொருளோட பிராண்டு, நான் இப்போ கார் செல் பண்ணுறேன். இப்போ காரோட பிராண்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது எத்தனை கியூபிக் கெப்பாசிட்டி, அப்புறம் மாடலு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த செல் பண்ணுற பொருளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த காரு எந்த டைப் ஆஃப் ஃபியூல்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக செலக்ட் பண்ணிட்டேன். அது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காருக்கு எத்தனை ஓனர்னு டைப் பண்ணிக்கிறேன். நான் செகண்ட் ஓனரு, அதனால் செகண்ட் ஓனர் கொடுத்துட்டேன். இப்போ அந்த காரோட டைட்டில் கொடுங்க. இப்போ நார்மலாக நீங்கள் அந்த பொருளோட நேம் போட்டு குட் கண்டிஷன்னு போடலாம். அப்புறம் அது எப்போ வாங்கினீங்க அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணால் தான் அது ஆடே க்ரியேட் ஆகும். இப்போ நான் டைட்டில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த பொருளை பற்றி என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த காரோட நேம் போட்டு மாருதி சுசுகி ஆம்னின்னு போட்டு அந்த மாடல் போட்டு அது குட் கண்டிஷனில் இருக்குன்னு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ கீழே செட் ப்ரைஸ்னு இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் செல் பண்ணுற பழைய பொருளோட வேல்யூ, அந்த பொருளோட வேல்யூ என்ன போடுறீங்களோ அதை நீங்கள் இதில் செட்டே ப்ரைஸ்னு இருக்கு பாருங்கள், இந்த ப்ரைஸில் போட்டுக்கோங்க. நான் 70,000 டைப் பண்ணிட்டேன். இப்போ கீழே அப்லோடே ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கு பாருங்கள் அந்த ஆம்னி. இப்போது நீங்கள் எந்த பொருள் செல் பண்ணுறீங்களோ அந்த பொருளோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டன்னை கொடுத்த உடனே அந்த 2 ஃபோட்டோஸும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லோடிங் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், அதுதான் கவர் ஃபோட்டோ, அதுதான் இப்போ ஷோ ஆகும் எல்லாருக்கும். இப்போ கீழே உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், கரண்ட் லொக்கேஷன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே அதை எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை அந்த பக்கத்தில் லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட சிட்டி, அப்புறம் உங்களோட லேண்ட்மார்க் போட்டு நீங்கள் உங்கள் லொக்கேஷனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளூர்னு சூஸ் பண்ணுறேன் நான் இருக்கிற இடத்துல. இப்போ கீழே நெய்பர்ஹுட்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் எந்த ஊர் பக்கத்தில் இருக்கீங்களோ அது லேண்ட்மார்க்காக போடுங்க. இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ போஸ்ட் நவுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ போஸ்ட் நவ் கொடுத்த உடனே அப்லோடிங் யுவர் ஆட்னு வந்துடும்.
இப்போ நீங்கள் ஆடு சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது OLX பக்கத்தில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். அது கிளிக் பண்ண உடனே மை ஆட்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் போஸ்ட் பண்ண ஆட் இருக்கும். இது பெண்டிங்கில் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இது மாதிரி ஆக்டிவ் நியூ வந்துடும். பெண்டிங்கில் இருந்து போயிட்டு ஆக்டிவ் நியூ வந்துடும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.